பரதநாட்டியம் தென்னிந்தியாவின் பாரம்பரிய நடனக்கலை. இது மிக பழமையான மற்றும் சிறப்புமிக்க கலைகளில் ஒன்று. இது தமிழகத்தில் தோன்றியது. சிதம்பரம், திருவையாறு, மதுரை, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் வளர்ச்சி பெற்றது. இது கோவில்களில் இறைவனுக்காக அர்ப்பணித்த வழிபாட்டு வடிவமாக தொடங்கி இன்று உலகம் முழுவதும் கலை வடிவமாக உயர்ந்துள்ளது. பாவம், ராகம், தாளம் இவை மூன்றும் இணைந்து உருவாகிய கலையே பரதநாட்டியம். இதன் அமைப்பு மிகவும் கட்டுப்பாடான மற்றும் கட்டமைப்புடைய கலை வடிவம். இதன் நிகழ்ச்சி வடிவம் பொதுவாக உடல் மற்றும் மனதை தயார் செய்து இசை மற்றும் தாளத்தில் இணைத்து பாவத்துடன் கூடிய நடனத்தில் பாவம், ராகம், தாளம் மூன்றினை ஒருங்கிணைத்து காதல், பக்தி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தி தாளம் மற்றும் வேகத்தை சேர்த்து இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முறையே பரதநாட்டியம். மேலும் இதில் உடல் அசைவுகள், முகபாவங்கள், பாடல், இசை, சொற்கள், ஆடை, ஆபரணம், மேக்கப், மன உணர்வுகள், கையசைவுகள் மூலம் அர்த்தம் வெளிப்படுத்தி தாள அசைவுகள், அலங்கார அங்கங்கள், கதை சொல்லும் அசைவுகள், மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல், நட்டுவாங்கம் போன்றவை பின்தொடரும் இசை மற்றும் வாத்திய கருவிகளை பயன்படுத்தி இசைப்பதே பரதநாட்டியம். பரதநாட்டிய கலைஞர்களை இறைவனுடன் ஆன்மீகமாக இணைக்கிறது. உடல் ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு, மன அமைதி ஆகியவற்றை வளர்க்கிறது. மனித உணர்வுகளின் நுட்பங்களை வெளிப்படுத்தும் சிறந்த வழி. உலகம் முழுதும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. மாணவர்களுக்கு பொறுப்பு, ஒழுக்கம், கவனம் ஆகியவற்றை வளர்க்கும் கல்வி வடிவம். பரதநாட்டியம் ஒரு கலை வடிவமாக மட்டுமல்ல, வாழ்க்கை தத்துவமாகும். அது உடல் மொழியால் ஆன்மாவை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக பயணம். இது காலம் கடந்த கலை, ஆனால் அதன் அழகு இன்று கூட புதுமையாய் திகழ்கிறது.